நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திர மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த வேதவசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த பகுதி. பல முறை வாசித்திருப்போம். ஏன்னா நீங்கள் பைபிள் வாசிக்கணும் ஒரு தீர்மானம் எடுத்து இந்த அதிகாரத்தை கண்டிப்பாக வாசித்திருப்பீங்க. அதுக்கப்புறம் லேவியராகவும் யாத்திராகவும் என்ன வாசிக்கிறத காட்டிலும் இந்த ஆதியாக 1 அதிகாரத்தை பைபிள் வாசிக்கணும் ஒரு தீர்மானத்தோடு எடுத்த உடனே இந்த அதிகாரத்தை கண்டிப்பாக வாசிக்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. பல முறை வாசித்திருப்பீங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது என்னென்னலாம் செய்வீங்க, உங்களுக்கு தேவன் எந்தெந்த விதத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன வச்சிருக்கிறாரா? பழுகி பெருகி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். 5 ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இது யாருக்கு வச்சிருக்கிறாரு? எனக்கு வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற நாம், இவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருக்கிற நாம் ஏன் பயப்படணும்? ஏன் கலங்கணும்? ஏன் பதறணும்? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எங்கப்பா எனக்குத்தான் சொத்தை எழுதி வைப்பாரே தவிர பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எழுதி வைக்கவே மாட்டார். நான் எங்கள் அப்பா கூட பேசாமல் இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா கூட சண்டை போட்டாலும் சரி, எங்கள் அப்பா கிட்ட கோவிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா யாருக்கு தான் எழுதி வைப்பார்? எனக்குத்தான் எழுதி வைப்பார். அல்லேலூயா. வரலாற்றில் 5 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க, சத்தம் போட்டு. பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ இந்த பூமியின் மேல சகல விதத்திலும் அதிகாரத்தை உடையவர் தேவன். அந்த தேவன் யாருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்னு சொன்னால் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களாம் வேதத்தை இன்னும் ஆழமாக ஒவ்வொரு வார்த்தையாக தியானித்து வாசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உங்களைத்தான் நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்காகத்தான் இந்த நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை என்னை நேசித்தபடினால தான் பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூலோகத்திற்கு மரிக்கும்படியாக அனுப்பினார். விளையாட்டல்ல, ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல. தேவன் உங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலையின் வாழ்வை, ஒரு ஜெயத்தின் வாழ்வை, ஒரு நன்மையான வாழ்வை நீங்கள் பெற்று அனுபவிக்கணுன்றது கர்த்தருடைய விருப்பம். அல்லேலூயா. அப்போ அதை நான் முதலாவதாக நம்பணும், அதை நான் விசுவாசிக்கணும். எனக்காக கர்த்தர் நன்மையானதை தருவார், எனக்கு கர்த்தர் விடுதலையை தருவார், எனக்கு அவர் ஜெயத்தை கொடுப்பார். இந்த உலகத்தில் நான் வாழ்கிற நாட்களில் கர்த்தருக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நான் இருப்பேன் என்பதை நான் முதலாவதாக நம்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஒருவன் இந்த சிறுபிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை, அவன் சுதந்தரிப்பதில்லைன்னு சொன்னார். ஏன் சொன்னாருன்னா, உங்கள் சின்ன பிள்ளைகிட்ட 3 வயசு குழந்தைகிட்ட 2 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேலே பறக்கிற விமானத்தை பார்த்துட்டு பா எனக்கு வாங்கி கொடுன்னு சொன்ன உடனே, சரிடா நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை நம்புது. பார்த்தீங்களா, இந்த விமானத்தை எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாருன்னு. ஆனால் இப்போ சொன்னால் நம்பாது. அந்த குட்டி பிள்ளையாக இருக்கும்போது சொன்ன உடனே நம்ப, எங்கள் அப்பா எனக்கு என்ன வாங்கி தரேன்னு இருக்காரு, இந்த மேலே பறக்கிற விமானத்தை வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதான் சொன்னார், சிறுபிள்ளையை போல மாறணும். தேவனுடைய வார்த்தையின் வசனத்தை ஒரு சிறுபிள்ளையை போல அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படியே விசுவாசிக்கணும். யாரெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அறிந்திருந்தும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நினைச்சான் பாருங்க, அதை அவர் விசுவாசித்தான் பாருங்க, அங்கே அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் கூட செய்யலை. கானா ஒரு கல்யாணத்தில் தான் முதல் அற்புதத்தை செய்தார். அந்த முதல் அற்புதத்தில் சொன்னார், கொண்டு போய் இந்த பச்சை தண்ணியை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கன்னு சொன்ன உடனே அவன் நம்பி கொண்டு போய் கொடுத்தான் பாருங்க, அங்கே தான் அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா.
இந்த தேவனுடைய வார்த்தை என்றைக்கு நமக்கு உண்டு என்று சொல்லி நம்பி விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்க சந்ததிகளை மட்டுமல்ல, உங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அதை குறித்து தான் தேவனுடைய வார்த்தை உங்களோட பேச போகிறேன். நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக இருக்கும்போது, நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது, நீங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததியோடே கர்த்தர் இருக்கிறார். உங்க சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். உங்க பிள்ளைகளோட கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய சந்ததி 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 சந்ததியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சில நேரங்களிலே நமக்கு நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாததை போல தெரியலாம், நம்முடைய பிள்ளைகள் பின்மாறி போனதை போல தெரியலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவர் மறைக்கப்படுவதில்லை, மறுக்கப்படுவதில்லை, மறந்து போகிற தேவனும் இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் நீங்கள் தேவன் மேல் கொண்டுள்ள பக்தி வைராக்கியம், நீங்கள் தேவன் மேல் கொண்டுள்ள விசுவாசம் உங்களையும் ரட்சிக்கிறது, உங்கள் பிள்ளைகளையும் ரட்சிக்கிறது, உங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் அது ரட்சிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதிகமாக என்னுடைய 5 வயதில் ஹாஸ்டலில் சேர்ந்தேன். 5 வயசில் ஹாஸ்டல் போனேன். நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பசங்கிட்ட, டே 5 வயசுலேருந்து என் கல்யாண நாள் வரைக்கும், கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஹோட்டல் சாப்பாடு தாண்டா சாப்பிட்ருக்கிறேன், சமைச்சு சாப்பிட்டது இல்லைடா அப்படின்னு. நான் வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஹாஸ்டலில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, இந்த 4 மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் யூஎஸ் போங்க, ஜெர்மன் போங்க, ஃப்ரான்ஸ் போங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, ஒரு சர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தமிழ் சர்ச்சுக்குள்ளே போயிட்டீங்க, தமிழ் சர்ச்சுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது தமிழ் சர்ச்சில் ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கிறோம். அந்த தமிழ் சர்ச்சில் ஒரு 10 பேர் இருக்கான்னா 6 பேர் எந்த ஊரை இருப்பாங்கன்னா இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, இந்த 4 மாவட்டத்துக்கு தான் இருப்பான். ஏன் இருக்கிறான்னா, அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, தன்னுடைய சந்ததியை கர்த்தருடைய பிள்ளைகளாக வளர்த்தான். அதனால் இன்னைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி மேன்மையாக ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சில நேரம் நம்முடைய புதிய தலைமுறை, முதல் தலைமுறை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தலைமுறையாக இருக்கலாம். சில 2 தலைமுறை, 3 தலைமுறை, 4 தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். நான் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களையும் ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறவர், உங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அதை குறித்து வேதவசனத்தில் எவ்வளோ வேகமாக நான் சொல்ல முடியும்னு நான் சொல்கிறேன். வேதவசனத்தை குறித்து கொள்ளுங்கள். வீட்டில் போய் உட்கார்ந்து திரும்ப திரும்ப வாசிங்க. அல்லேலூயா. திரும்ப திரும்ப வசனத்தை தியானிங்க. திரும்ப திரும்ப வசனத்தை எடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம். அடுத்ததாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதே 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் தரித்திரனாக இருக்கிறது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் கடனாளியாக இருக்கிறது கர்த்தர் விருப்பம் இல்லை. நீங்கள் நோயாளியாக இருக்கிறத கர்த்தர் விரும்பலை. இப்போ ஆண்டவருடைய விருப்பம் திரும்ப 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 என்ன சொல்கிறாருன்னா, நீ பழுகு, நீ பெருகு, நீ பூமியை நிரப்பு, நீ வர்த்திக்க பண்ணுவேன், நீ விருத்தியாகு. இதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9 வாசிங்க. சகல சகல காட்டு என் உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். என்ன பண்ணியிருக்கிறாராம்? உடன்படிக்கை. என்ன வச்சிருக்கிறேன்? கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, பதிவு பண்ணி கொடுத்துருக்கிறாரு.
என்னன்னு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை பழுக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இது நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் இல்லை, நம்ம சேர்த்து வைக்கிறதுல இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்கிறது. இதை மல்டிப்ளை பண்ணுறதுல, பெருக பண்ணுறதுல தேவன் மிகவும் உத்தரவாதம் உள்ளவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ பிளஸ்ஸிங்காக இருக்கணும், நீ சுகமாக இருக்கணும், நீ விடுதலையாக இருக்கணும், நீ தேவனுடைய பிள்ளை, நீ உயர்ந்த இடத்துல இருக்கணும், நீ மேன்மையான இடத்துல இருக்கணும். இது கர்த்தருடைய விருப்பம். அல்லேலூயா. இதற்காகத்தான் கர்த்தர் முதலாவதாக ஒருவனை தெரிந்து கொண்டார். அவன் தான் ஆபிரகாம். வாசிக்கலாம். ஏன் இந்த பழைய வசனங்கள் உங்களுக்கு திரும்ப நான் வாசித்து காட்டுறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு வசனங்கள் ரொம்ப புரியும். 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ முதலாவதாக ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டு சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பூமியில் உள்ள உங்கள் வம்சங்கள் எல்லாம் உங்கள் மூலமாய் தேவன் ஆசீர்வாதத்தை கடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் மிக முக்கியமான ஒரு பார்ட்டு, நீங்கள் மிக முக்கியமான ஆள். அல்லேலூயா. நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் பொய் சொல்லும். நீங்கள் யாரையாவது ஏமாத்தன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உங்களை ஏமாத்தும். ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னான், ஈசாக்கும் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னான். அல்லேலூயா. நான் சிகரெட் அடிப்பேன், நான் தண்ணி அடிப்பேன், என் பிள்ளை குடிக்கக்கூடாது, என் பிள்ளை சிகரெட் அடிக்கக்கூடாதுன்னு அந்த உலக மனுஷன் சொல்கிறேன். அது நடக்காது. நான் சொன்னேன், அது நடக்காது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். பொய் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை பொய் சொல்லி ஏமாற்றுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உங்களை ஏமாற்றுவாங்க. நீங்கள் எப்படி வளர்கிறீர்களோ அதே போல தான் உங்கள் பிள்ளைகள் வளருவார்கள். உங்கள் வீட்டில் ஃபோன் கால் வருது, ஃபோன் கால் என்ன சொல்கிறீங்க? அண்ணே நான் வெளியில் இருக்கனே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் காலேஜுக்கு போகாமல், அப்பா நான் காலேஜில் இருக்கேன்ப்பான்னு போய் சொல்லுவான். இது மாறாத பிரமாணம். இன்றைக்கி வசனத்தில் நிறைய வாசித்து காட்டுறேன் உங்களுக்கு. வசனத்தை மட்டும் நீ வாசித்து காட்ட போகிறேன். அப்போது நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம விதைக்காத இடத்தில் அறுக்கிற கர்த்தர் அல்ல. நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். சோளத்தை விதைச்சா சோளம் தான் வரும், கம்பை விதைச்சா கம்பு வரும், நெல் விதைச்சா நெல் வரும். நெல்லை விதைச்சிட்டு போய் கம்பு வரும்னு எதிர்பார்த்தா வராது. அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுக்கு பிரியமானதையும் தேவனுக்கு சித்தமானதையும் தேவனுடைய விருப்பத்தையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய சந்ததிக்கு நாம் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் தேவனிடத்தில் கொடுத்துட்டு நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்கள் எது சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காட்டிடுங்க. அந்த பிள்ளை எங்கே போனாலும் ஜெயிச்சிடும், எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருக்கும், எங்கே போனாலும் ஜெயமாக இருக்கும், எங்கே போனாலும் வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமானது. இப்போ சொல்கிறாரு, உன் நிமித்தமாய் உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் உனக்குள் எப்படி இருப்பார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்னு சொன்னார். இப்போ அதே 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிப்போம். சரி, அல்லேலூயா. இப்போ பாருங்க, நான் சொன்னேன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்
உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இப்போ ஆபிரகாமுக்கு தான் இந்த ஆசீர்வாதம்னு சொன்னேன். ஆனால் ஆபிரகாமை சார்ந்த ஒருத்தர் இருந்தான், அவன் லோத்து. லோத்தும் பெருகிறான், ஆபிரகாமும் பெருகுகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ, எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ, உங்கள் நிமித்தமாக அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் யார் வீட்டில் வாடகை குடியிருந்தீங்கன்னா உங்கள் நிமித்தம் அந்த வீட்டுக்கு ஓனர் ஆசீர்வதிக்கப்படுவார். அதை சொல்லுங்கள். நீங்கள் வாடகைக்கு எடுக்கும்போது சொல்லுங்கள், ஐயா நான் வந்து குடியிருந்தேன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்ப, எங்கள் ஆண்டவர் அப்படி தான் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, கூட இருந்த லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்போ 2 பேருடைய ஆசீர்வாதம் பெருகிறபடினால என்ன நடக்குது, அங்கே இடம் பத்தலை. இப்போ 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பிரிஞ்சு போயிட்டு சொல்கிறாங்க, 14 வசனத்தை வாசிப்பு. 14:15 லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இப்போ சொல்கிறாரு ஆபிரகாம், லோத்து பிரிஞ்சு போயிட்டான். இப்போ சொல்கிறாரு ஆபிரகாம் கூப்பிட்றாரு, சொல்கிறாரு மேற்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் நடந்து திரி. நீ எவ்வளவு தூரம் நடக்கிறையோ அது பூரா உனக்கு சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நாளும் நம்ம ஊரில் ஒன்றே ஒன்று இருக்காது, இன்னும் இருக்குது, அன்லிமிட்டெட் மீல்ஸ். எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கோ. 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபா, எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்க. இன்றைக்கி ஆண்டவர் பாருங்க அங்கேயே கொடுத்துருக்குற, நீ எவ்வளோ தூரம் நடக்க மேற்க நட, கிழக்க நட, தெற்க நட, வடக்க நட, எம்புட்டு தூரம் நடக்கிறே அம்புட்டையும் நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன், உனக்கும் உன் சந்ததிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்காக மட்டும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்கள் சந்ததிக்காகவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதான் சொன்னேன், நீதிமானுடைய சந்ததியோடைய கர்த்தர் இருக்கிறார். உன் கூட மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளோடும் கர்த்தர் இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ சொல்கிறாரு ஆண்டவர் சொல்ல, அந்த அதே 15ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 17ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலிருந்து வாசிப்போம். இது கொஞ்சம் கவனமாக வாசிக்கணும். எல்லோரும் வேத பகுதியை வாசிங்க. இதை நான் ரொம்ப வேகமாக சொல்லிவிட்டு, இது பெரிய சப்ஜெக்ட்டு, அதனால் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லிட்டு போகிறேன். வாசிங்க. புகை துண்டுகளின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை தோன்றின அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி, எகிப்து நதி தொடங்கி ஐபிராத் நதி என்னும் நதி மட்டும் உள்ளது கேனியரும் கெனிசியரும் சுத்கரும் ஏத்தியரும் எபூசியரும் ரெபியரும் எமோரியரும் கானானியரும் சீர்கேரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்ற இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கையின் தெய்வன். நீங்கள் இது கொஞ்சம் நீங்கள் என்னை கவனிக்கணும் ப்ளீஸ். என்னை கவனிங்க ப்ளீஸ். பேசாதீங்க, என்னை கவனிங்க, சொல்கிறது கவனிங்க. எழுதுறது வீட்டில் உட்காந்து காப்பி பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் இருக்குது, திரும்ப போட்டு கேளுங்க. இப்போ பேசுகிற நேரத்தில் கேட்குற நேரத்தில் என்ன செய்யாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க யாரையும். கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்று சொன்னால், 2 பேரும் சேர்ந்து செய்கிறதான உடன்படிக்கை. அல்லேலூயா. நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா அந்த பத்திரம் போடும்போது எழுதி கொடுக்குறவரும் கையெழுத்து போடணும், எழுதி வாங்குகிறவரும் கையெழுத்து போடணும். 2 பேரும் கையெழுத்து போடணும். அப்போ தான் அந்த பத்திரம் செல்லும். எழுதி வாங்குற மட்டும் கையெழுத்து போட்டாலும் செல்லாது, எழுதி கொடுத்தவர் கையெழுத்து போட்டாலும் செல்லாது. இப்போ 2 பேரும் ஒரு டாக்குமெண்ட்டில், ஒரு பத்திரத்தில் என்ன செய்யணும், கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் அந்த பத்திரம் என்ன செய்யும், செல்லும். இப்போது ஆண்டவர் இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் படிங்க. நான் சுருக்கமாக சொல்லிட்டு இது முந்தின நிறைய வசனங்களை வாசிக்கணும். நான் வாசிக்காமல் நான் கடந்து போகிறேன். கவனிங்க ப்ளீஸ், என்னை கவனிங்க. நான் சொல்கிறத கவனிங்க. கர்த்தருடைய எழுதுறதை நீங்கள் அப்புறம் உட்காந்து எழுதுங்க. நீங்கள் வீட்டில் போய் திரும்ப எழுதுங்க. நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க. எழுதுறத உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க, அங்கங்கே வேடிக்கை பார்க்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உடன்படிக்கையை 2 பேர் சேர்ந்து செய்கிறதான் உடன்படிக்கை. அவர் சொல்கிறாரு, என்ன செய்யும், மிருகங்களை துண்டித்து போட்டு அக்கினி ஜுவாலையில் இருக்கிறான்.
இவன் ஆபிரகாமு காத்துக்கிட்டே இருக்கிறான், உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் வருவார் என்று சொல்லி காத்துக்கிட்டே இருக்கிறான். இவன் அந்த யாரும் இந்த மிருகத்தின் தொட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பறவைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், விரட்டி விட்டுட்டே இருக்கிறான். விரட்டி ஆபிரகாம் டயர்டாயிட்டான். ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டான், டயர்டாயிட்டு தூங்கிட்டான். இப்போ கர்த்தர் வரார், வந்து அந்த அக்கினி நடுவே நடந்து போய் ஆபிரகாமோடைய உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா. ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணவில்லை, ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணினார். இது ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாம நடுவாக கூட்டிகிட்டு போகல. அந்த காலங்களில் என்ன செய்வாங்கன்னா, உடன்படிக்கைனா என்ன செய்யுது, அதன் ஊடாய் நடந்து போகுது. அக்கினி நடுவில் என்ன செய்கிறது, 2 நடந்து போய் நானும் உனக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறது தான். அல்லேலூயா. அதனால தான் இந்து திருமணங்களில் இது வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அக்கினி குண்டத்தை வளர்த்து சுற்றி வந்து நான் உனக்கு மனைவி நீ எனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் என்னது, பழைய காலத்தில் ஆபிரகாம் காலத்தில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. இங்கே கவனிங்க, இப்போ உடன்படிக்கை செஞ்சிட்டார். ஏன் கர்த்தர் மட்டும் உடன்படிக்கை செஞ்சார், ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணலை அப்படின்னா, கர்த்தருக்கு தெரியும், ஆபிரகாமே நீ இந்த உடன்படிக்கையை மீறிடுவ, நான் மீற மாட்டேன். நீ மீறிடுவேன். இப்போ அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசுவேன், வீட்டில் ஒன்று சட்டி தூக்கி எறிவேன், இங்கே ஆவியில் துள்ளுவேன், அல்லேலூயான்னுவேன். பாஸ்டரே அசந்து போகிற அளவுக்கு ஆராதனை இருக்கும். வீட்டில் போனவொடனே என்ன சம்பளம், என்ன பணம், ஒன்றும் இல்லை, வீட்டில் அரிசி இல்லை, வீட்டில் பருப்பு இல்லை, வீட்டில் என்ன இல்லைன்னு புலம்புவேன். அவருக்கு தெரியும், நீ உடன்படிக்கையை காத்துக்கொள்ள உன்னால் முடியாதுப்பா, நான் தான் இந்த உடன்படிக்கையை உனக்குள்ள நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கையை காக்கிற கர்த்தர். அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, நான் உன்னோடும் உன் சந்ததியோடும் உன் பிள்ளைகளோடும் இது எல்லாத்தையும் உனக்கு நான் தருவேன். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு வாக்குத்தத்தங்கள் கிடச்சி நிறையாச்சு, வாக்குத்தத்தங்கள் ஒன்றுமே நிறைவேறலைன்னு சொல்லலாம். ஆனால் நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார், செய்து கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். கவனிங்கள், தயவு செய்து கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. ஆனால் நான் எவ்வளவு கர்த்தரை வார்த்தையை சொல்கிறேன், ஆனால் இன்னும் நீங்கள் வளர வேண்டிய விதத்தில் இன்னும் நீங்கள் வளரலை. நேரம் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணியிருந்தீங்களா, ஏற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை உயர்ந்த உன்னதமான இடத்துல கர்த்தர் வச்சிருப்பார். நம்ம சில வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறோம், வசனத்துக்கு உபயோக பண்ண மாட்டேங்கிறோம், கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். இப்படி கர்த்தர் சொல்கிறாரு, உன்னால் முடியாதுப்பா, நான் இந்த உடன்படிக்கையை காத்து நடக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம், ஆதியாகமம் 17க்கு வாங்க, வேகமாக ஒரு சில வசனத்தை காட்டுறேன். ஆதியாகமம் 17க்கு வாங்க, 17, 16, 17 வசனத்தை வாசிங்க. 16, 17. நான் அவனை ஆசீர்வதித்து குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளுக்கு ராஜாக்களும் அவனை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதான பிள்ளைக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு, ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், எனக்கு செய்வார், அல்லேலூயா அப்படின்றீங்க. பக்கத்தில் யாராவது இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்றீங்க. ஆனால் இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, இன்னொன்று நடக்கலையே, இன்னொரு வேலை கிடைக்கலையே, இன்னொரு காரியம் முடியலையே, இன்னும் செய்ய உண்டாகலையே, இன்னும் ஆசீர்வாதம் பெற முடியலையே. ஆபிரகாம் நகைக்கிறேன், இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் ஆகிற காரியமா, இதெல்லாம் முடிகிற காரியமா? ஆண்டவர் சொல்கிறாரு, அழைத்தவர் நான் அல்லவோ, தெரிந்து கொண்டவர் நான் அல்லவோ, முன் குறித்தவர் நான் அல்லவோ, நானே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னால் முடியாதுப்பா, இது என்னால் தான் முடியும். அல்லேலூயா. நீ நினைக்கிற ஓடிடுவோம், சாடிடுவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், சீட்டு போடுவோம், அதை போடுவோம், இதை செஞ்சிடுவோம், அதை செஞ்சிடுவோம், நகைச்சீட்டு போடு, அந்த சீட்டு போடு, ஏலச்சீட்டு போடு,
அதை போடு இதை போடு பட்னியாக கடை சேர்த்து வை என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. நகையை சேர்த்து வைக்கிறேன்னா நீங்கள் மாதம் 1000 ரூபா சேர்த்து அவன் மாதம் 1000 ஏற்றிட்டு போகிறேன் நகை வேலையை எங்கிட்ட சேர்த்து வைக்கிறது? இன்றைக்கி ஒன்று உங்கள் கையை விரிச்சு, ஆண்டவரே இது என்னால் முடியாது ஆண்டவரே, உம்மால் தான் முடியும்னு சொன்னால் நடத்திடுவார் கர்த்தர். ஐ சரண்டர். என்னால் முடியாது ஆண்டவரே, நீர் எனக்கு செய்து கொடுங்க. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். உன்னால் முடியாதுப்பான்னு தான் சொல்கிறாரு. உன்னால் இது முடியாது, நீ என்ன நம்பு, என்ன விசுவாசி, என்ன ஏற்றுக்கொள், என் சமூகத்தில் உட்காரு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களை காட்டுறேன், வாசிக்கலாம். ஆதியாகமம் 26 வாங்க. வேகம் ஒரு சில வசனத்தை காட்டி முடிக்கிறேன். ஆதியாகமம் 26 1 5 வசனங்களை வாசிக்கலாம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்ன ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிட்டு, அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, அந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை சந்ததிக்கும் உன் தேசத்திற்கும் யாவருக்கும் தந்து உன் தகப்பனாக ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்றார். ஆபிரகாம் தன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவி தருவேன், உன் சந்ததி பூமியில் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துருச்சு. முதல்ல ஆபிரகாம் தலைமுறை இருந்தது, இப்போ யார் தலைமுறை வந்துருச்சு? ஈசாக்கின் தலைமுறை வந்துருச்சு. ஈசாக்கு ஒரு பஞ்சமான தேசத்தில் இருக்கிறான். கவனிங்க, எங்கே இருக்கிறான்? பஞ்சமான தேசத்தில் இருக்கிறான். இந்த பஞ்சமான தேசத்தில் இருக்கிற ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, அப்பா நான் ஆபிரகாமின் உங்கள் அப்பாவுக்கு நான் தான் ஆண்டவர், உனக்கும் நான் தான் ஆண்டவர். ஆபிரகாம் என்ன செஞ்சான்னா என் சொல்லுக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். கவனிங்க ப்ளீஸ், என்னை கவனிங்க, எழுதாதீங்க, என்னை கவனிங்க. பிரசங்கம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வீட்டில் உட்காந்து யூடியூப்பை போட்டு பார்த்து எழுதிக்கிங்க. நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க, இந்த வார்த்தையை கவனிக்க மாட்டேன்றீங்க. கவனிங்க, திரும்ப நான் சொல்கிறேன், கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, நான் ஒன்றை மட்டும் இல்லைப்பா, உங்கள் அப்பாவுக்கு நான் தான் ஆண்டவர். நான் உங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் நான் தான். அப்பாவுக்கு ஆண்டவராக இருந்தேன் மட்டுமல்ல, நான் அவன் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், என்னதான்? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் அவன் என்ன செய்தேன்? ஆசீர்வதித்தேன். நான் உன் சந்ததிக்கும் வானத்தின் நட்சத்திரங்களை போல என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன்னு சொன்னேன். நான் செய்து முடிச்சேன். நீ என் வார்த்தை கீழ்ப்படி. பஞ்சம் இருக்குன்னு சொல்லி செழிப்பான இடத்தை நோக்கி ஓடாத, என் வார்த்தை கீழ்ப்படி. நீ இங்கே இரு, இந்த தேசத்திலே இரு, இந்த இடத்திலே இரு, இந்த வார்த்தையை கேளு. முதல்ல கீழ்ப்படி. என்ன படி? கீழ்ப்படி. ரூத் சிஸ்டர் நோட்டை மூடி வைங்க, உங்களுக்கு தான் நான் அப்பாவிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். கவனிங்கன்னு கீழ்ப்படி. முதல்ல ஊழியக்காரன் சொல்கிறது கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு கீழ்ப்படி. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நான் சொன்னதை அப்படியே நீ கீழ்ப்படி, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். தண்ணீரை கொண்டு போய் மொண்டு கொடு. இது என்ன ரசமாகலையே? குடிச்சு பார்த்தேன், நக்கி பார்த்தேன், இனிக்கலையே, புளிக்குது, இன்னும் பச்சை தண்ணியாக இருக்குது. இந்த கேள்வி நமக்கு இல்லை. அவர் சொன்னதை செய்து முடிக்கணும். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறேன். இப்போ ஆபிரகாம் தான் சொன்னதை கீழ்ப்படிஞ்சாப்பா உங்கள் அப்பா, இப்போ நான் சொல்கிறத நீ கீழ்ப்படி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னார். அல்லேலூயா. நான் சொல்கிறத ஒபே பண்ணு, நான் சொல்கிறத கீழ்ப்படி. இன்னைக்கு ஆண்டவர் எதற்காக கர்த்தர் மெய்ப்பனை கர்த்தர் வச்சிருக்கிறார்னா, உங்களை விசாரிப்பதற்கும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் தேவனிடத்தில் நல்ல வார்த்தைகளை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஊழியக்காரனை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார்னா, உங்களை சரியான விதத்தில் நடத்துவதற்காக. இப்போ எங்களுக்கு தெரியுது என்ன பிரச்சனை, ஏன் இந்த இடத்துல விடுதலை இல்லை, ஏன் இந்த இடத்துல சுகம் இல்லை, ஏன் இந்த இடத்துல இவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் சொல்கிறேன். இதை செய்யாதீங்க, இதை பண்ணுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? சுகர் கூடுது.
என்ன சாப்பிட்ற? மாத்திரைக்கு முன்னால் 7 இட்லி, மாத்திரைக்கு போட்ட பிறகு 12 இட்லி. அப்புறம் எங்கே சுகர் குறையும்? என்னிடத்தில் வருகிற ஒன்றையும் புறம்பே தள்ளுவதில்னு விட்டு விளாசிடுறது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே சர்ச்சுக்குள்ளே வச்சு சாப்பிட்டா எதுவுமே பண்ணாது, ஏசப்பா பார்த்துக்கிடுவார். சர்ச்சுக்குள்ளே வச்சு சாப்பிட்டா எதுவுமே பண்ணாது. இது நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிறது. இப்போ டாக்டர் சொல்கிறாரு, நீ சுகரா, நீ இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், உனக்கு இந்த ஹார்ட்டில் பிரச்சனையா, உனக்கு ப்ரெஷரா, இதை தான் நீ ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம கீழ்ப்படியாமல் செஞ்சுட்டு அப்புறம் இன்னும் விடுதலை இல்லையா, இன்னும் ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடையாக இருக்கிற காரணம் என்னன்றதை கண்டுபிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஊழியக்காரன் சொன்னால் உடனே கீழ்ப்படியணும். சரிங்கப்பா சார், நான் செய்கிறேன். கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஈசாக்கு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சா வசனம் சொல்லுகிறது, அந்த பஞ்ச தேசத்திலையும் இருறான்ட்டார். நடந்தது என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தில், ஈசாக்கு அந்த பஞ்ச தேசத்திலே, கவனிங்க வார்த்தை, ரொம்ப கவனிக்கணும். ஈசாக்கு எந்த தேசத்தில்? அந்த பஞ்ச தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். கரெக்டாக எழுதுகிறார் ஆண்டவர் வசனத்தை. அந்த வருஷத்திலே, அந்த தேசத்திலே, அந்த நேரத்திலே, அந்த இடத்திலே சொன்னதை கீழ்ப்படிந்தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஏனென்றால் ஆசீர்வதிக்கிறவர் தேவன். உங்கள் வேலை இல்லை, உங்கள் பணம் இல்லை, உங்கள் சொத்து இல்லை, உங்கள் நகை அல்ல, உங்கள் படிப்பு அல்ல. உயர்த்துகிறவர் தேவன், உயர்த்துகிறவர் கர்த்தர். நீங்கள் முழுவதுமாக நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை பின்பற்றுங்க, கர்த்தரை நோக்கி அபயமிடுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்க. சொன்னவர் தேவன் அல்லவா, சொன்னவர் கர்த்தர் அல்லவா, அவர் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். தொடர்ந்து வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 27, 29 வாசிங்க. 27, 29 வாசிங்க. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகளை வணங்க கடவர்கள். சரி, இந்த சம்பவம் என்னை கவனிங்க. இதெல்லாம் பெரிய ஒரு கதையோடு ஆரம்பிக்கணும். ஆனால் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். யாக்கோபு 3வது சந்ததிக்கு வந்துட்டோம். முதல்ல யார் சந்ததியை பார்த்தோம்? ஆபிரகாம், ஈசாக்கை பார்த்துட்டோம். இப்போ யாருக்கு வந்துட்டோம்? யாக்கோபுக்கு வந்துட்டோம். தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் என்ன சொன்னார்? நான் உன்னோடும் உன் சந்ததியோடும் உடன்படிக்கை பண்ணுகிறேன். யாக்கோபுக்கு வந்தாச்சு. இப்போ யாக்கோபு ஈசாக்கை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்குறான். இந்த ஆசீர்வாதத்தை வாங்குறான். ஏசாவைத்தான் ஆசீர்வதிக்கணும்னு ஈசாக்கு நினச்சான். ஆனால் யாக்கோபு என்ன செஞ்சிட்டான்? ஏமாற்றி வாங்கிட்டான். ஏசாவை ஆசீர்வதிக்கனுடைய விருப்பம், ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு ஈசாக்குக்கு விருப்பம். ஆனால் யார் ஏமாற்றி வாங்கிட்டான்? யாக்கோபு ஏமாற்றி வாங்கிட்டான். இப்போ ஆசீர்வதிச்சிட்டாரு, சாப்பிட்டுட்டாரு, இப்போ போயாச்சு. பின்னால் யார் வரா? ஏசா வரான். அப்படி தானே? உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், அதனால் வேகமாக போயிடும். ஏசா வரான். ஏசா வந்து அப்பாட்ட கேட்குறான், அப்பா என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. 37ஆம் வசனத்தை வாசிங்க. சரி இருங்க, 34 வாசிப்போமே. ஏசா தம்முடைய வார்த்தையை கேட்ட உடனே மிகவும் மனங்கசந்து அழுது உரத்த சத்தமிட்டு அலறி, என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்றார். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றார். என்னங்க இந்த சம்பவத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்களே, என்னைக்காவது ஒரு சந்தேகம் வந்திருக்கா உங்களுக்கு? அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்தாக போட்டு கொடுத்தாரு ஆசீர்வதிக்கிறதுக்கு. வாயினால் சொன்னார். என்ன சொன்னார்? வாயினால் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பப்பா, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன் சகோதரன் உன்னை சேவிப்பான், நீ எல்லாருக்கும் தலைவனாக இருப்ப, எல்லாவற்றையும் நீ ஆசீர்வாதமாக இருப்பான். வாயினால் தான் சொன்னான். இந்த வாயினால் சொன்ன வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எவ்வளவு கனம் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் லேசாக பேசுகிறீங்க ஒரு வார்த்தையை, லேசாக சொல்லிடுறீங்க ஒரு வசனத்தை, லேசாக சொல்லிடுறீங்க உங்கள் பிள்ளைகளை குறித்து. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் இல்லை.
அவன் அப்படி போயிடட்டும், இவன் இப்படி போயிட்டு சொல்லிடுங்க. ஆனால் நீங்கள் சொன்னது நடக்குது. அல்லேலூயா. நீங்கள் சொன்ன வார்த்தை நடக்கும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எங்கே இருக்குதுங்க? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும். அப்போ நம்ம எதை சொல்கிறோமோ அது நடக்கும். நாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பலகீனன் தன்னை பலவான் என்று எண்ண கடவன் சொல்ல கடவன். தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று எண்ண கடவன் சொல்ல கடவன். அப்ப சொல்லணும், என் பலகீனத்தை மத்தியில் சொல்லணும், கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறாரு. என் தரித்திரம் இருக்குதா, தரித்திரத்தை பார்த்து சொல்லணும், கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவாரு. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பலன் அது நமக்கு. சிலருக்கு பைத்தியமாக தோணும், இல்லடா சுகவீனம் பலவான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவன். இந்த சம்பவத்தில் வாசிக்கிற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் சொல்கிறான், ஐயோ நான் என்ன செய்வேன், அழுகிறான், புலம்புறான், தவிக்கிறான், உருள்றான், கத்துறான், அலறான். ஒரு ஆசீர்வாதத்தை கூட எனக்கு வைக்கலையா? இல்லைப்பா, அவனை ஆசீர்வதிச்சிட்டேன், அவனை பிளஸ் பண்ணிட்டேன். அதே தேவன் தான் உங்கள் கூட இருக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்துருக்காரு வாயின் வார்த்தையில். உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லுங்கள். உங்கள் வேலையை பார்த்து ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லுங்கள். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள், நீ ஆசீர்வாதம் இருப்பாங்க. எத்தனை பேர் இந்த வேலைக்கு சந்தோஷத்தோடு நான் வேலை செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் ஒரு சம்பளமா? இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு போனீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் இதனை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்கள். அது பருகும், பழுகும், பெருகும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் எப்படி பேசுகிற அது காரியம் வாய்க்கும். ஏனென்றால் உங்களோட கர்த்தர் இருக்கிறார், உங்களோட தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. 28க்கு வாங்க. 28 வேகமாக வசனம் காட்டுறேன். 28 3வது வசனத்தின் 4வது வசனத்தை வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணி, தேவன் ஆபிரகாம் கொடுத்ததும் நீ பரதேசிய தங்குதமான தேசத்திலே நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி யாக்கோபை அனுப்பிவிட்டான். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்ற, சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆசீர்வதிப்பாரு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பாரு. நீ ஆசீர்வாதமாக இருப்பாயே, நீ பலனுள்ளவனா இருப்பாய், நீ சுகமாக இருப்பா, நீ விடுதலையாக இருப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். இப்போ வாங்க, அது 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. 12வது வசனத்திலிருந்து, அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தில் எட்டுகிறது, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருந்தார்கள். அங்கே அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனுடைய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஈசாக்குக்கு சொன்னாரு, யாக்கோபுக்கு சொன்னாரு. இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னோடும் உன் சந்ததியோடு நான் இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பழுக பண்ணுவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், உங்களோடு கர்த்தர் கூட இருக்கிற கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் முதலாவது சொன்னேன், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அதற்கு உதாரணத்துக்கு சொன்ன, யாரை சொன்னேன்? லோத்து. அவன் கூட இருந்தால் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம், அதே 30க்கு வாங்க. அதே 30
25 வாசிக்கலாம். 25 ராகேல் யோசேப்பை பின்பற்றின பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, நான் இந்த தேசத்துக்கும் என்னை போக அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்து சேவகரை அறிவிக்க என்றார். அப்பொழுது லாபான், எனக்கு தயவு கிடைத்தபடியினால் நீ இங்கு இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பிட்ட அறிந்தேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் குடியிருந்தால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஆசீர்வதிக்கப்படுறான்னு நீங்கள் பொறாமப்படக்கூடாது. முதல்ல நம்ம பொறாமப்படாமல் இருக்கணும். புரியுதா? அல்லேலூயா. ஏன்னா உன் ஆசீர்வாதம் பக்கத்து வீட்டுக்கு போகும், உன் ஆசீர்வாதம் சொந்தக்காரனுக்கு போகும். உங்கள் வீட்டுக்கு டெய்லி ஒருத்தன் வந்து காப்பி குடிச்சு போகிறான்னு அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, உன்னுடைய வீடு சமாதானத்தின் வீடு, உன்னுடைய வீடு அப்பத்தின் வீடு, உன்னுடைய வீடு சகல ஆசீர்வாதங்கள் இருக்கிற வீடு. அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனான்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, லாபான் சொல்கிறான், எப்போ நான் கிளம்புறேன்றான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது மனைவி புள்ள குட்டி ஆடு மாடெல்லாம் பற்றிட்டு நான் கிளம்புறேன்றான். அப்போ சொல்கிறான், அப்பொழுது லாபான் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததை ஆனால் இங்கே தயவு செய்து நீங்கள் இருப்பா. நீ வரும்போது மூணு மந்தை வச்சுருந்தேன், இப்போ மந்தை எண்ண முடியாத அளவுக்கு பெருகி இருக்குது. எனக்கு செல்வம் பெருகி இருக்கு, நீங்கள் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் சொல்கிறாரு. உன் நிமித்தம், அதான் ரொம்ப முக்கியமானது. அப்படியே பைபிள் கோடு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு பரவசமாக இருந்துச்சு. நம்ம நிமித்தம் அந்த வீட்டுக்காரன் ஆசீர்வாதமாக இருக்காங்க, நம் நிமித்தம் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உன் கூட சேர்ந்து 4 பேர் டீ குடிக்கிறோம், அந்த டீ குடிக்கிறோம் ஆசீர்வாதமாக இருப்பான். அல்லேலூயா. நான் காலையில் போய் உட்காந்து டீ குடிக்க போவேன். எனக்கு ஒரு டீம் இருக்குது. அதெல்லாம் தள்ளப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒரு 15 பேர் உட்காந்துருப்போம். உட்காந்து காலையில் உட்காந்து டீயை குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். சில நேரம் நான் போகலைன்னா சார் ஃபோன் பண்ணிடுவேன், சார் இன்றைக்கி ஏன் வரல, டீ கடைக்கு வரல அப்படின்னு. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிறோம், நான் போகிறதுனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. நீ எந்த இடத்துக்கு போகிற அந்த இடம் ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. தேவன் அதை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் ஆசீர்வதிப்பார். நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது யூனிவர்சிட்டிக்கு ஏத்தாப்புல சிஸ்டர் பல்கலை நகருக்குள்ளே ஒரு வீட்டில் 2 பேர் தூக்குப்பட்டு செத்து போயிட்டாங்க. அந்த வீடு ரொம்ப நாளாக பூட்டி கிடந்துச்சு. இங்கே பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வீடே கிடைக்கல. வீடு தேடி போனால் அந்த வீடு தரேன்ட்டான். ஏத்தாப்புல வீட்டுக்காரன் குடியிருக்கிறான். நாங்கள் போய் நல்லா இருந்தோம், நல்லா சுகமாக இருந்தோம். பைபிள் காலேஜ் போவோம் வருவோம். அந்த வீட்டுக்கு எவன் வராலும் 2 நாள் கழிவு பண்ணி போயிடுவான். இருக்க முடியாது அந்த வீட்டில், அசுத்தாவியுடைய தொல்லை ரொம்ப இருக்கும். அப்போது நாங்கள் போனால் அந்த வீட்டுக்காரன் டெய்லி பார்ப்போம், எவ்வளோ இதாக நடக்குதாடான்னு பார்ப்போம். ஒன்றுமே நடக்காது. நாங்கள் 2 வருஷம் இருந்த அந்த வீட்டில் நல்லா ஆயிடுச்சு. இந்த வீட்டில் ஒன்றுமே நல்லது, ஒன்றும் கெட்டது நடக்கல, எல்லாம் நல்லா இருக்கா இன்னுன்னு எங்களை காரியம் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த வேலை ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களோடு இருக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து போகும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் வேலைக்காரி வரல, அந்த வேலைக்காரி ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. உங்க கூட ஒர்க்கர்ஸ் இருக்கான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். உங்களுக்கு ஒரு ஜூனியர் இருக்கான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். உங்களோட ரூம்மேட் ஒருத்தர் இருக்கான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். என்ன சொல்லு, உன் நிமித்தம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன், நான் முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 39:5. சரி. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. போதும். இப்போ உங்கள் நிமித்தமாய் எதிராளி ஆசீர்வதிக்கப்படுவான், உங்கள் நிமித்தமாக நன்மை உண்டாகும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகளில், நீதிமான் பட்டணத்தில் செழித்திருந்தால், அந்த ஒரு வசனம் இருக்குமே, பட்டணம் என்ன செய்யப்படும்? கலிகூரும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நீதிமான் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமான் இருந்தால் அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும். நீ கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப.
அப்போ இன்னைக்கு இந்த கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், இன்னைக்கு தியானித்த வசனத்தில் ஆண்டு சொல்கிறாரு, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், மட்டுமல்ல உங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருப்பான். எங்கள் ஒரு நகைச்சுவையை சொல்கிறேன். எங்கள் செக்ரட்டரி ஒய்ஃபு எங்கே போனாலும் ஆட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. அவன் ஒரு நாள் பார்த்தா இன்னொரு புது ஆட்டோ வாங்கிட்டான். நாங்கள் அப்போ கேலி பண்ணோம், பாருங்கள் உங்கள்கிட்ட வாங்கின காசு வச்சு இன்னொரு ஆட்டோவே வாங்கிட்டாவே அப்படின்னு. நான் இப்போ தான் யோசிக்கிறேன், இவங்க ஆட்டோவில் போனதுனால அவன் இன்னொரு ஆட்டோ வாங்குறது கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது உங்கள் நிமித்தமாக உங்களை சார்ந்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சார்ந்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்போ உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.